என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வியாழக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உனக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் காலுக்குள் இருக்கும் செய்வினை ஒன்று ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றது. உடனே இதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டிய நேரம். அது மட்டுமல்லாமல் இதை தடுத்து நிறுத்தவும் உன்னால் முடியும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உன்னோடு இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கும் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்பது நிச்சயமாக மாற்ற முடியாத ஒன்று. உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு சொல்லலாமா என்று நீ கேட்கலாம். நான் உண்மையை சொல்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை சொல்கின்றேன். உனக்கான நேரம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நான் அடித்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதையும் இல்லை என்று மறுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. இது இப்படித்தான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அதை அப்படியே நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கலாம். எதிர்பாராத தருணங்களை அது உருவாக்கலாம். ஆனால் அதன் முடிவானது இந்த வாழ்க்கையையே உன் வசமாக்கலாம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு தான் எல்லாமும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் நம் வாழ்க்கை நம்மை கைவிடவில்லை என்பதனை தெரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தேடும் விஷயங்கள் நமக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில உண்மைகளை நாம் கண்டிருக்கிறோம். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனது மறுக்கிறது. இனி எதை எதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் விடுகின்றாயோ அவைதான் இந்த வாழ்க்கையில் முதலில் உன்னை இனிமேல் எதிர்த்து நின்று கேள்விகளை கேட்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்ததை விட இன்னமும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நாம் யோசித்தது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு புரிதலை கொடுக்காமல் போய் விடுகிறதோ என்று நினைத்து கலங்காதே. அடுத்தது என்ன நடக்கும் என்று நான் உனக்கு சொல்வேன். என் குழந்தையே, நீ உன்னுடைய அனுபவத்தால் கண்ட சில உண்மைகளை உன் அம்மா உனக்கு சொல்லவா? உன்னுடைய அனுபவம் உனக்கு கொடுத்த விஷயங்களை நான் உனக்கு தெளிவுபடுத்தவா? என் பிள்ளையே, முதலாவது உனக்கு கிடைத்த அனுபவம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததை விட எப்படி வாழக்கூடாது என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. யாரோடு பழக வேண்டும் என்று சொன்னதை விட யாரோடு பழகக்கூடாது என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எப்பொழுதுமே சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போவதற்கு உன்னுடைய குணம் சரியில்லை என்பது மட்டும் காரணம் கிடையாது. அவர்களின் குணத்திற்கு ஏற்றார் போல உன்னால் நடிக்க முடியவில்லை என்பது ஒரு காரணம். நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற் போல பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் நேசிக்கப்படுவார்கள். எல்லாம் இருப்பவனை விட எதுவும் இல்லாதவன்தான் உதவி என்று கேட்டால் உடனே ஓடி வந்து நமக்கு உதவி செய்வான் என்பதனையும் தெரிந்து கொண்டாய் அல்லவா? இதுதான் உண்மை நிலை. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தத்துவம், இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நிலைகளை எல்லாமும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு
எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை முழுமனத் தெளிவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த நேரம் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகு. என் தங்கமே, உன் காலை சுற்றி ஒரு செய்வினை இருக்கிறது, அதுவும் ஆக்ரோஷமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்கிறதல்லவா? உனக்கு நிம்மதி வேண்டுமா? ஒருவரிடமிருந்து எதிர்பார்ப்பதை நீ குறைத்துக்கொள். உனக்கு அமைதி வேண்டுமா? பழைய நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு. உனக்கு சந்தோஷம் வேண்டுமா? இப்பொழுதே வாழ ஆரம்பித்து விடு. வெற்றி வேண்டுமா? தோல்வியை ஒரு பாடமாக நீ எடுத்துக்கொள். நல்ல உறவு வேண்டுமா? நீ புரிந்து கொள்ள பழகு. அந்த உறவை புரிந்து கொள்ள பழகு. வலிமை வேண்டுமா? தனிமையை ஏற்றுக்கொள்ள நீ பழகிவிட வேண்டும். ஞானம் வேண்டுமா? யார் பேசுவதையும் அமைதியாக கேட்டு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அழகான வாழ்க்கை வேண்டுமா? சிறிய விஷயங்களை கூட நீ ரசிக்க பழகு. இதுதானே என்று எளிதாக விட்டு விடாதே. எதுவென்றாலும் ரசிக்க வேண்டும். ஒரு புல்லை கண்டாலும் அந்த புல் நுனியில் இருக்கின்ற நீரை கண்டு நீ ரசிக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? காற்றில் ஆடுகின்ற மரம், ஓடுகின்ற விலங்குகள் என்று ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க கற்றுக்கொள்ளலாம். ஓடுகின்ற நீரை, அதன் சலசலப்பு என்று ஒவ்வொரு சத்தத்தையும் நீ ரசிக்க பழகலாம். என் குழந்தையே, அப்பொழுது உன் மனநிலை மாறிவிடும். உண்மையான சுதந்திரம் வேண்டுமா? உனக்குள் இருக்கின்ற பயத்தை முதலில் உன்னை விட்டு விலக்கு. அது போதும். தேவையில்லாத எந்த விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காது. தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது மட்டுமே நமக்கானதாக இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன் காலுக்குள் செய்வினையை வைத்தது யார்? அது எப்படி இத்தனை ஆக்ரோஷமாக நிற்கிறது என்று தானே யோசிக்கிறாய்? என் பிள்ளை, சில காலமாகவே செய்ய நினைக்கின்ற செயல்களில் எல்லாமும் பல தோல்விகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் வெற்றி கிடைக்காமல் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளை நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக யோசித்து அதனை எல்லாமும் நீ முழுமையாக பெறுவதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்வது போல உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். நீ எந்த ஒரு செயலிலும் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்த முயற்சி செய்தாலும் அதை உனக்கு செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல், மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு உறவை நீ தேடுகின்ற நேரத்தில், இந்த ஆபத்தான பயணத்தில் நல்லவர்களாக உன்னிடம் நடிப்பவர்களைத்தான் நீ அதிகமாக பார்க்கின்றாய். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை நீ கடந்து வருகின்ற நேரம், உன்னோடு இருக்கும் சில மனிதர்கள், உன்னோடு பேசுகின்ற சில மனிதர்கள் உனக்கு ஆறுதலை கொடுப்பதை விட அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தான் கொடுக்கிறார்கள். அதிலும் நல்லபடியாக உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாமும் எப்படி சொல்லிவிடுகிறார்கள் தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதுமே உனக்கே புரியாதபடி நீயே குழம்பும்படி சொல்லி உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் தள்ளிவிட்டு விட நினைக்கிறார்கள்.
மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்க நினைத்து விடுகிறார்கள். உனக்குள்ளிருந்து ஒவ்வொரு தருணங்களிலும் பல கஷ்டங்களை தருவதை கூட நீ உணர முடியாமல் இவர்களை நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். இப்படி நீ செய்யும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் இப்படியே புரிந்து கொள்வதனால் உன்னை எப்பொழுதும் அவமானப்படுத்தும் நேரத்தை காத்து கொண்டிருந்ததனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ செய்ய நினைத்த ஒரு செயலை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உன்னுள்ளிருந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இவர்கள் பறித்து கொண்டதும் உண்மை. நீ இன்று செய்திருந்தால் அதில் வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனால் அதை நாளை என்று சொல்லி தள்ளிவிட்டதனால் நீ நினைத்த காரியம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நாம் தள்ளிவிட விட அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுத்து விடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நாம் யோசிப்பதை நமக்கு தந்து விடாது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கிறது. அப்பொழுது கூட உனக்கு சந்தேகம் வரவில்லையா? சுற்றி இருப்பவர்களினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது கூட உனக்கு புரியவில்லையா? இனிமேலும் இதை இப்படியே விட்டு விடாமல், இதை இப்படியே என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல், உனக்கான நேரம் கொண்டு உனக்கான தருணம் கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வமுடன் இருக்கும் இந்த காலங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான மாற்றங்களை கொண்டு நீ சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நிச்சயமாக நீ உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலம் நான் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு முழுக்க முழுக்க நன்மைகளையே தந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் உனக்காக நான் துணை இருக்கும் இந்த காலங்களை நீ உணர்ந்து கொண்டது இனிமேலும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி தர துணிந்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ யோசிக்கின்றபடி உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்காகவே நான் இருக்கும் பொழுது இன்று நீ செய்யக்கூடிய சில செயல்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த பல ஆச்சரியங்கள் உன்னை சுற்றி வரப்போகிறது. உன்னை தேடி வரக்கூடிய நேர ஒவ்வொன்றையும் இனி என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று புரிந்து கொண்டு நம்முடைய முயற்சியை தடுக்க யாராலும் முடியாது என்பதனை உணர்ந்து முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னேற்றத்தினால் உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு நல்லவற்றை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில், இந்த நிலையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்றபடி உனக்கு நல்லதொரு திருப்பங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எந்த பொழுதிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் முன்னிறுத்த வருகின்றேன். உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எடுத்துச் சொல்ல முன் வருகிறேன் என்றால் இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் சரி, எதை நடத்தினாலும் சரி,
நீ வாழத்தான் பிறந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய முயற்சியை எல்லாம் ஒருபோதும் கைவிட்டு விடாது. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வெற்றியை முன்னிறுத்தி நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக சரியாக நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு. எல்லாவற்றிலும் உனக்கு நான் உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான தேவைகளையும் நான் சரியாக உனக்கு வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னால் உன்னுடைய சந்தோஷங்களை மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு. நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நடக்கும். இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் செய்வினையாக மாறி இன்று உன் காலுக்குள் ஆக்ரோஷமாக நிற்கின்றது. உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் எந்த ஒரு விஷயங்களிலும் நீ எந்த ஒரு முயற்சியையும் செய்துவிட முடியாமல் தவித்து நிற்கிறாய். மேலும் மேலும் உனக்கு வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து நிற்பதற்கு இதுவே காரணமாக மாறிவிட்டது. என் குழந்தையே, நம்முடைய மனது எதை ஏற்றுக்கொள்கிறதோ, நம்முடைய மனது எதை உணர்கிறதோ அதுதான் நம் வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தெரிந்து கொண்டு எதையும் புரிந்து கொண்டு நீ நிம்மதியாக ஒன்றை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. பல நிம்மதியான விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் சரிவர சொல்லிக் கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது. இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு பல நம்பிக்கையை எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கான எல்லாவற்றையும் நான் சரிவர எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராத விஷயங்களும் உனக்கு எதிர்பார்த்த பல உண்மைகளை இனிமேல் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியையும் நினைத்து இனிமேல் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்மையாகவே கொடுக்கட்டும். எல்லாமுமே உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி ஒவ்வொன்றிலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு மாறும். செய்கின்ற ஒரு செயல் நிச்சயமாக இன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு நொடி பொழுதும் பின்வாங்கி விடாதே. நடக்காது என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. மற்றவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி நீ நிச்சயமாக அந்த இடத்தில் நீ பின்வாங்கி விடாதே என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதையை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர்ந்து நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை தெரிந்து கொள். இந்த தெய்வம் உடன் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடன் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்ல வரும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம்தான் உனக்கு வருகிறது. நல்ல மாற்றம்தான் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். எங்கும் எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிலையான ஒன்றை சரிவரச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு. நான் இருக்கும் வரை
என் பிள்ளை, எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்ட வேண்டாம். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தர்ப்பங்களை எல்லாமும் இனி உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ நல்லதையே நினைத்து இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.